சாலிட் ட்ரேடர்ஸ். ஆக்சுவலி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலி நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நோம்பு. சஹருக்கு வந்து ஆக்சுவலி என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக வந்து நாளையிலேருந்து சஹருக்கு என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை சொல்லலாம் அந்த வீடியோங்க. ஆக்சுவலி என்னன்னா 2 விதமான வீடியோ. ஒன்று பேச்சுலர்ஸ், அதாவது வெளியூர்ல வந்து தங்கி பிஜியில் இந்த மாதிரி தங்குறவங்களுக்கு தனி, அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு வந்து தனியாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வீட்டிலே இருப்பாங்கல்ல, ஆக்சுவலி சென்னைக்கு வந்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சரி தனியாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, ஆக்சுவலி நார்மலாக சமைச்சு சாப்பிட்றவங்க வீட்டில், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் டீட்டெயில் சொல்ல போகிறேன். என்னன்னா அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ரிச் ஃபுட்டாக ஈஸியாக சாப்பிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட சமைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு சொந்தமாக வீடோ இல்லை வாடகைக்கு வீடோ இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் உள்ள ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சஹருக்கு வந்து எந்திரிச்சோடனே நம்மளால எக்ஸசைஸ் நார்மலாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளால சஹரில் சாப்பிட முடியாது. அதை விட கொஞ்சம் ஆஃப் தான் அது, அதை விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைஸ், யூஸ்வலாகவே நம்ம ரைஸ் தான் சாப்பிடுவோமா, கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, குழம்பு வச்ச சிக்கன் மாதிரி, பொரிச்ச சிக்கன் வேணும். ஆக்சுவலாக குழம்பு வச்ச அந்த மாதிரி பாயில்டு பண்ண சிக்கன் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, தந்தூரி பண்ண சிக்கன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், ப்ளஸ் அதோட கொஞ்சம் ஃபைபர் உள்ள ஃபுட்டு. ஆக்சுவலி என்னன்னா காய்கறி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பழங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தூங்கி 3 மணிக்கு தான் எந்திரிச்சிருங்க. 3 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 கிளாஸ் 2 கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு பிரேக் விட்டுட்டு 3:30 போல் வந்து ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ரைஸ் கொஞ்சம், சிக்கன் குழம்போ சிக்கன் அது கொஞ்சம், அது ப்ரோட்டீன் அதாவது ஃபைபர் உள்ள பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டர், உங்களால் எவ்வளோக்கு நம்மளால் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டர் குடிச்சுக்கோங்க. இந்த சால்ட்டு போட்டு குடிக்கிறது, பிங்க் சால்ட் போட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, குடிக்கலாம். ஆனால் சஹருக்கு அது தேவை கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தண்ணி தாவம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு அதிகமாக எக்ஸஸ் சால்ட்டு வந்து எடுத்துக்காதீங்க. எக்ஸஸாக சால்ட்டஸ் ஃபுட்டே எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி வாட்டரில் சால்ட்டு கலந்து எதுவும் சாப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மலாக நம்ம தண்ணியே குடிச்சிக்கோங்க. இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டு நார்மலாக தண்ணி குடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து சஹர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பெஸ்ட் ஐடியா.